பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தானியேல் 9வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன் என்பதாக. தன்னலமும் பிறநலமும், செல்ஃபிஷ்னஸ் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் அதர்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சிலர் எப்பொழுதும் தங்களை பற்றியும் தங்கள் குடும்பத்தை பற்றியும் சிந்தித்து கொண்டு காணப்படுவார்கள். அவர்களுடைய நலன் மற்றும் எதிர்காலம் மட்டுமே அவர்களுக்கு முக்கியமாக தெரியும். மற்றவர்களை குறித்தும் தேவனுடைய காரியங்களை குறித்தும் கரிசனையற்றவர்களாய் காணப்படுவார்கள். வேறு சிலர் ஜனங்களை பற்றியும் தேசங்களை பற்றியும் சிந்திக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களில் தானியேலும் ஒருவனாய் காணப்பட்டான். தானியேல் தன்னை குறித்து எண்ணுவதை பார்க்கலும் தன்னுடைய தேசத்தின் ஜனங்களுடைய நலன்களை குறித்து அதிகமாய் எண்ணினான். யூதாவின் ஜனங்களுடைய பாவம் அவர்களை பாபிலோனிய அடிமைத்தனத்திற்குள் கொண்டு வந்தது. துன்மார்க்கர்களோடு சில நல்லவர்களும் அடிமைகளாய் சிறைபிடிக்கப்பட்டார்கள். அவர்களில் தானியேலும் ஒருவனாய் காணப்பட்டான். அவன் உண்மை உள்ளவனாகவும் ஜெபிக்கிறவனாகவும் காணப்பட்டதினாலும் ராஜாவின் போஜனத்தினாலும் பானத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்துவதில்லை என்று உறுதியான தீர்மானத்தை எடுத்ததன் நிமித்தமும் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவன் பாபிலோனிய ராஜாக்களான நேபுகாத்நேச்சார், ஏவில் மெரோதாக், பெல்ஷாத்சார், மேதியனாகிய தரியு மற்றும் பெர்சியனாகிய கோரேஸ் என்ற 5 ராஜாக்களை அவன் சேவித்தான். 5 பேருடைய நாட்களிலும் தானியேல் ராஜாவின் அடுத்த ஸ்தானத்தில் காணப்பட்டான். அவன் மிக உயர்ந்த பதவியில் காணப்பட்டாலும் தன்னுடைய ஜனங்களை குறித்து சிந்திக்கிறவனாய் காணப்பட்டான். அவர்களுடைய சிறையிருப்பின் நாட்கள் எப்பொழுது முடியும் என்பதை அறிய புஸ்தகங்களை வாசிக்கிறவனாய் காணப்பட்டான். அப்போது அவன் எரேமியா 29:10 எழுதப்பட்ட 70 வருஷத்தை பற்றியும் அதன் பின்பு கர்த்தர் அவர்களை சந்தித்து எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணுவார் என்ற நல்வார்த்தையையும் கர்த்தர் அவர்கள் மேல் கொண்ட நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகள் என்பதையும் அவன் அறிந்து கொள்ளுகிறான். அவ்வண்ணமாகவே கர்த்தர் யூதாவின் ஜனங்களுக்கு செய்தார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4-5வது வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தை உங்களிலும் இருக்க கடவது என்பதாக. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களை குறித்த கரிசனை உடையவர்களாகவும் காணப்பட வேண்டும். ஆத்துமாக்களை குறித்தும் தேவராஜ்யத்தின் தேவைகளை குறித்தும் சிந்தையுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பலவிதமான அடிமைத்தன நுகத்தடியின் கீழ் காணப்படுகிற ஜனங்களை எப்படியாயினும் விடுதலையாக்குவதற்கு பிரயாசப்படுகிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சியுங்கள் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது தானியேலின் காரியங்கள் ஜெயமாய் இருந்தது போல உங்கள் காரியங்களும் ஜெயமாயிருக்கும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிறபடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் அநேக வேளைகளில் சுயநலமாய் எங்களுக்குரிய காரியங்களை மாத்திரம் சிந்திக்கிறவர்களாய் காணப்பட்டது உண்டு. கர்த்தர் எங்களை மன்னிப்பீராக. இன்றைய தினத்திலிருந்து எங்களுக்குரியவைகளை மட்டும் குறித்து சிந்திக்கிறவர்களாய் அல்ல, மற்ற ஆத்துமாக்களை ஆண்டவரண்டை சேர்க்கிற காரியங்கள், அதற்காக நாங்கள் என்னத்தை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தையுடையவர்களாய் காணப்பட உம்முடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கட்டளையிடுவீராக. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் வைத்திருக்கிற நல் வார்த்தைகளும் நல்ல நினைவுகளும் இவர்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் இவர்கள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.